நம்மில் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில ஒரே விஷயத்தை நினைச்சியோ இல்ல ஒரே விஷயத்துக்காகவோ நாம திரும்ப திரும்ப சங்கடப்படுவோம். ஒரு சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம மறக்கணும்னு நினைப்போம், ஆனா மறக்க முடியாது. ஏன் என்று யோசித்தாலும் அதற்கான பதிலும் நமக்கு கிடைக்காது. ஆனா இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஒரு சில விஷயங்களை மறக்கணும்னு நினைச்சு நம்மால் ஏன் அவற்றை மறக்க முடியல அப்படின்னா, நாம எந்த விஷயங்களை மறக்க நினைக்கின்றோமோ அதை ஞாபகப்படுத்துற மாதிரியான சில காரியங்களை நாம நம்ம கூடவே வச்சிருப்போம். உதாரணத்துக்கு ஒரு நண்பரை நாம மறக்க நினைப்போம், ஆனா அந்த நண்பர் கொடுத்த ஒரு நினைவு பரிசை நம்முடைய கண்களுக்கு முன்னாடியே வச்சிருப்போம். நமக்கு நடந்த ஒரு மோசமான நிகழ்வை நாம மறக்க நினைப்போம், ஆனா அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தும்படியான ஒரு சில பொருட்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். சிலரை பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சோக பாடல்கள் கேட்பாங்க, காதல் பாடல்கள் கேட்பாங்க. அவர்களை எந்த விஷயங்கள் பாதிக்குமோ அதை சார்ந்த ஒரு சில தடயங்களோடுவே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவை எல்லாமே நாம மறக்க நினைக்கின்ற விஷயங்களை நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தக்கூடியவைகள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஆசையே படக்கூடாது என்பதும் ஒரு வகை ஆசைதான் என்பது போல, மறக்க நினைக்கின்ற நம்முடைய ஒவ்வொரு முயற்சியே நாம எந்த விஷயங்களை மறக்க நினைக்கின்றோமோ அவற்றை நமக்கு ஞாபகப்படுத்திவிடும். அப்ப வேற எப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம மறப்பது என்ற கேள்வி நமக்குள் எழுந்தால், வேறு சில புதிய காரியங்களுக்கு நம் வாழ்வில் நாம் இடமளிக்க வேண்டும் என்பதுதான் அதற்கான பதிலாக இருக்கும். நம்முடைய கவனம், நம்முடைய நேரம், நம்முடைய ஆற்றல் இவைகளை நாம் விரும்பும் புதிய விஷயங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, காலப்போக்கில் நம் மனதில் உள்ள தேவையற்ற நினைவுகள் காணாமல் போகும். நம்மால் செய்ய முடியாத ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான தாரக மந்திரம் இதுதான். இந்த ஒரு பேருண்மையைத்தான் நம் வள்ளுவர் உள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே உள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது செய்யக்கூடிய வழிகளில் எல்லாம் செயலை செய்வது நன்மையே. செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பே அந்த செயலை செய்ய வேண்டும். நன்றிகள்.